அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக மிக முக்கியமான ஒரு எஜுகேஷன் சைக்காலஜியோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு போனால் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி நம்ம தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறும். நாமளும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகுறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட தேர்வு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய காணொலி போட்டுருக்காங்க. ஸோ அந்த காணொலிலாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக தேர்வு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. உரிய நேரத்தில் தேர்வு கண்டிப்பாக 12ஆம் தேதி நடந்தே தீரும். சரியா? அந்த எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடுச்சு. எல்லாம் ஹால் சூப்பர்வைசர் போடுறதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஹால் சூப்பர்வைசர் செலெக்ஷனு, ஹால் எத்தனை ஹால் நம்ம பிரிக்கிறது, இது எல்லாமே வேலைகள் போயிட்டுருக்கு. அதனால இனிமேல் யாரும் இந்த டிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் நடந்தே தீரும். ஸோ வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். ஸோ முக்கியமான கொஷின் டேஷ் ஆர்டிகல்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கேட்பாங்க. அதுவும் எஜுகேஷனல் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷனல் ஆர்டிகல்ஸ் என்னென்ன எஜுகேஷனல் ஆர்டிகல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, டேஷ் டிக்ளேர் தி ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் தி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 21A. ஸோ ஃப்ரீ அண்ட் எஜுகேஷனல் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 21A. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 30. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஸோ ஆர்டிகல் 15 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பல்சரி நமக்கு ஆர்டிகல் 15 அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற ஆர்டிகல் 14 நம்ம ஆர்டிகல் 30 கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஓகே, அடுத்து த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் நியூ டெல்லி ஸ்டார்டட் தி ஓப்பன் ஸ்கூல் ஆன் டேஷ். ஸோ ஓப்பன் ஸ்கூல் நியூ டெல்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூலை 1979. ஸோ ஜூலை 1979. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஓகே, அடுத்து த அல்டிமேட் கோல் ஆஃப் அன் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் அடாப்ட் தி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பை தி எவ்ரி இண்டிவிஜுவல் பாயிண்ட் அவுட் பை டேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO எந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ WHO பற்றி டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகே, அடுத்து WHO NEP. ஸோ முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதை கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாமில் இதை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அடுத்து நேஷ்னல் யூனிட்டி கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு இன் தி இயர். நேஷ்னல் யூனிட்டி கமிட்டி பார்த்தீங்கன்னா 1968, 1968. ஓகே, அடுத்து இந்த மாதிரி அசஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நியூ கொஷின்ஸ். ஸோ ஏன்னா இப்போது நான் சமீபத்தில் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. த ஸ்டேட் கம்ஸ் இன் டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் அன் சொசைட்டி. ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, ஸ்டேட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் அன் சொசைட்டி. த ஸ்கோப் ஆஃப் அன் ஸ்டேட் இஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த சொசைட்டி இஸ் எ பீரியட் டு தி ஸ்டேட் அண்ட் தி ஸ்கோப் ஆஃப் அன் சொசைட்டி மஸ்ட் பி வைடர். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஓகே, அடுத்து எஸ்டாப்ளிஷ் தி டயட் was a result of the one of the recommendation of dash. ஸோ டயட் யாரோட ரெக்கமெண்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன். ஸோ நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1986. ஓகே, இது நம்ம கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் யார் கொண்டு வந்தது? முதலியார் கமிட்டி. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் யாரை கொண்டு வந்தது? ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போகணும். அதே மாதிரி எஜுகேஷன் கமிஷன் 1966 யார் கொண்டு வந்தது? கோத்தாரி கமிஷனு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டு போனால் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, அடுத்து இந்த டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் கேன் பி குரூப்ட் இன்டு டேஷ் மெயின் கேட்டகரி வித் சம் பிகின் தி இன்டர்ரிலேட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.
அடுத்து in learning and comparison of success to reward of or failure to punishment is based on dash. ஸோ இது பார்த்தீங்கன்னா law of effect. அடுத்து the learning and dash are closely related process to each other. ஸோ learning are and dash. ஸோ learning and maturation. ஸோ முதிர்ச்சி தான் க்ளோஸ் ரிலேட்டட். ஓகே, அடுத்து the totality of an attitude, judgment and value of an individual relating to his behavior, ability and quantity is and refers as dash. Self concept. Dash leader are very cooperative and accommodating. So dash leader are very cooperative and accommodating. எது பார்த்தீங்கன்னா democratic. So democratic. அடுத்து the transfer of learning is said to be dash when something previous learning benefit performed to the learning in the new situation. இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, அடுத்து the phrases the realization of an supreme truth which can be achieved through the integral view of life அப்படின்னு கேட்டிங்கன்னா Aurobindo. The basic education has emerged in the form of dash. So basic education has emerged in the form of the socially and usefully productive work. The game and recreation, construction, imagination, knowledge to enhance dash was the recommended by the Forbel. அப்படின்னு கேட்டுங்க. இது creativity. The phenomena of a dash and modernization of an interlinked இது பார்த்தீங்கன்னா urbanization. The National Assessment and Aggregation Council NAC established எப்போ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NAC was established in the year 1994. NACோட ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து the shifting of an attention from the one object to another is called dash fluctuation attention. ஓகே, அடுத்து who emphasizes the administration and decision making function and management of an exclusive function. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓலிவர் செல்டம். And dash method of an superior motivate honesty and truth and creativity and unique and effect. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் மூலிமா ஸோ இந்த ஒரு முயற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும். ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.